ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் போடுற கிருஷ்ணருடைய கால் சுவடு எப்படி வரையன்னு தான் பார்க்க போகிறோம். முதலையே பச்சரிசியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 hours நல்லா சர்வ் பண்ணி பன்னீர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாவை உங்கள் கையை ஃபோல்ட் பண்ணி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி நீங்கள் ஃப்ளோரில் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அழகாக கால் மாதிரி வந்துடும். அது மேலே ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் உங்கள் கையால் வச்சுக்கோங்க. பெருவிரலுக்கு பெருசாகவும் அடுத்தடுத்து குட்டி குட்டியாகவும் ஒரே சமமாக வச்சுருவாங்க. அது நீங்கள் பண்ணிங்கன்னா அது அப்படியே குழந்தையோட கால் தர மாதிரியே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இது நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு போடுறதுக்கு. அதுக்கப்புறமா இது மேலே நீங்கள் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மலர் வச்சுட்டே வாங்க எல்லா இடத்துக்குமே. இது நம்ம எல்லா அரிசிங்கெலாம் பண்ண முடியாது, பச்சரிசியில் தான் பண்ண முடியணும். அந்த பச்சரிசியும் நல்லா ஒரு 5 times நல்லா வாஷ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா ஒயிட்டாக கிளியராக இருக்கும். உங்கள் ஃப்ளோர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் மஞ்சள் அப்படி இல்லைன்னா சந்தனம் ஆட் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுனால நல்லா ஹைலைட்டடாக காமிக்கும் உங்கள் கிருஷ்ணனோட பாதத்தை. நிறைய பேர் இந்த பாதத்தை சுற்றி காவிடுவாங்க, அப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் இல்லையா. இது உங்களுக்கு போட கஷ்டமாக இருக்குன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு இன்னும் 2-3 டைப்ஸ் சொல்லியிருக்கேன், அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எது வைக்க முடியுதோ இல்லையோ இந்த நான் வச்சுருக்கேன் இல்லையா இந்த கவுண்டபிள் பலகாரங்கள், இது மட்டும் வச்சாலே போதும். அதிரசம் கூட ஆப்ஷனல் தான். சீடை இதில் நான் வைக்கலை, நீங்கள் வச்சுக்கோங்க. அவல், அதுக்கப்புறமா பால், அதுக்கப்புறமா வெண்ணெய். முக்கியமாக நான் அதையும் கூட வைக்கல, டெமோ வீடியோன்றனால. ஸோ இந்த இது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணருக்கு அழகாக ஒரு ஸ்மால் பூஜையே மாதிரியே இருக்குல்ல இந்த டெமோ வீடியோ. அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு இன்னும் 2-3 டைப் சொல்கிறேன் இல்லையா, இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எப்படின்னா நம்ம 8 போடுவோம்ல, அந்த 8ஓட மிடில் லைனை ஜாயின் பண்ணாமல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதை மாற்றி போடணும். இங்கிட்டு ஆப்போசிட்டாக அதே மாதிரி நீங்கள் போட்டுறக்கூடாது, மாற்றி போடணும். போட்டுட்டு அது மேலே நீங்கள் ஃபிங்கர்ஸ்க்கு அந்த 5 டாட்ஸ் வச்சுக்கோங்க. பெருவிரலுக்கு சின்னதாக பெருசாகவும் அதுக்கடுத்து சின்ன சின்னதாக நீங்கள் வச்சிங்கன்னா அதுவுமே பார்க்க அழகாக ஒரு குட்டி பாதம் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு மாடல் சொல்லியிருப்பேன். அது லைன்ஸ் மாதிரி வரும். 8 நம்ம போடுவோம் இல்லையா, அந்த 8ஐயே ஸ்லீப்பிங் லைன் ஒன்று போட்டுட்டு அதுலேருந்து அப்படியே கொண்டு வர மாதிரி இருக்கும். போட்டுட்டு அவ்வளோதான். இதுக்கும் நீங்கள் புள்ளி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுலேயும் ஃபிங்கர்ஸ் மாதிரி வரைஞ்சிடலாம். நீங்கள் நான் புள்ளி மாதிரி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு காலம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுவுமே பார்க்க பாத மாதிரி தானே இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம அந்த கையை மடித்து வச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு மாடல், அதுதான் எப்படி இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அதவே போட ட்ரை பண்ணுங்கள். அது முடியாதுன்ற பட்சத்தில் இதுக்கு வாங்க. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.